குலதெய்வத்துக்கு இணையான தெய்வமேது என்பார்கள். ஒருவருக்கு இஷ்ட தெய்வம் என்று எந்த தெய்வத்தையும் வணங்கலாம். பரிகார தெய்வம் என்று எந்த தெய்வங்களையும் வழிபடலாம். அதே சமயம் ஒருபோதும் நம் குலதெய்வத்தை மட்டும் வணங்காமல் விட்டுவிடக்கூடாது. எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டுக்கு இணையானது ஏதுமில்லை. இந்த வழிபாட்டால் கிடைக்கும் வலிமைக்கு நிகரானது எதுவுமில்லை என்கிறார்கள். குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது என்பது முன்னோர் வாக்கு. குலதெய்வ வழிபாடு குறித்து ஆச்சாரியர்கள், குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என அறிவுறுத்துகிறார்கள். வீட்டில் எந்த ஒரு சிறிய நிகழ்வு என்றாலும் குலதெய்வத்தை உடனே வணங்க வேண்டும். கல்யாணமோ காதுகுத்தோ எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்கிவிட்டுத்தான் வீட்டில் மங்கள காரியங்களை நடத்துவார்கள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, குலதெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமில்லை என்று கிராமத்தில் சொலவடை சொல்லுவார்கள். கிராமங்களில் இன்றைக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதை பார்க்கலாம். வாழ்வைக் காக்க பல தெய்வங்களும் சக்திகளும் உண்டு என்றாலும் நம் வம்சத்தைக் காக்கும் கனிவும் கடமையும் குலதெய்வத்துக்கு உண்டு என்கிறார்கள் ஆன்றோர்கள். யமதருமன் கூட குலதெய்வத்தின் அனுமதியை பெற்ற பிறகுதான் ஒருவரின் உயிரை எடுக்க முடியும் என்று ஆச்சாரியர்கள் சொல்கின்றனர். குழந்தைக்கு முதல் முடி இறக்குவது தொடங்கி வீட்டின் சகல நிகழ்வுகளையும் குலதெய்வத்தின் அனுமதியுடன் குலதெய்வத்தின் சந்நிதியில் வைத்தும் கூட செய்ய வேண்டும். முக்கியமாக நம் குலதெய்வக் கோயிலுக்கு நம்மால் இயன்ற திருப்பணிகளை செய்ய வேண்டும். பொதுவாக குலதெய்வம் என்பது நம் பூர்வீக கிராமங்களில் இருக்கலாம். அந்த கிராமங்களில் உள்ள குலதெய்வக் கோயிலுக்கு மின் வசதி, தண்ணீர் வசதி, குடிநீர் குழாய் வசதி என ஏதேனும் திருப்பணிகள் செய்து கொடுக்க வேண்டும். குலதெய்வத்தை ஊருக்குச் சென்று கோயிலுக்குச் சென்றுதான் வழிபட வேண்டும் என்பதில்லை. வீட்டில் இருந்தபடியே வழிபடலாம். இந்த நாள் அந்த நாள் என்றில்லாமல் எல்லா நாளும் வழிபடலாம். மனதில் ஏதேனும் குழப்பம், உறவுகளிடையே சிக்கல், வீட்டில் பெரியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு, அடிக்கடி மருத்துவச் செலவு, காரியங்கள் பாதியில் நிற்கும் சோகம், வீட்டில் சுபகாரியம் நடக்காமல் தள்ளிப்போகும் அவலமென்றிருந்தால் வீட்டில் குளிர்ந்த மாலை வேளையில் சந்திரோதயத்துக்குப் பிறகு விளக்கேற்றி குலதெய்வத்தை நினைத்து குடும்ப சகிதமாக வழிபட வேண்டும். மஞ்சள் துணியில் 11 ரூபாய் முடிந்து வைத்து குலதெய்வத்துக்கு என பூஜை அறையில் வைத்து விடுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளை உங்கள் குலதெய்வத்திடம் சொல்லி முறையிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் என இனிப்புகளை நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்கலாம். குலதெய்வம் ஒருபோதும் நம்மை கைவிடாது. நம்மையும் நம் வம்சத்தையும் காப்பதே குலதெய்வத்தின் தலையாய கடமை என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். வேண்டுதலை நிறைவேற்றும் குலதெய்வ விரதம். தினமும் ஒரு முறையாவது குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து தீபம் ஏற்றி நம் வீட்டில் வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாகும். குலதெய்வம் என்பது மனிதர்களாக பிறந்து நமது குலத்தை காத்தவர்களே ஆவர். வியாழக்கிழமை அன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாகும். நினைத்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்றால் 14 வாரம் வியாழக்கிழமை அன்று விரதமிருந்து குலதெய்வத்தை வழிபட்டால் கட்டாயம் நிறைவேறும் எனக் கூறப்படுகிறது. விரத முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலை எழுந்து வீட்டைச் சுத்தம் செய்ய வேண்டும். பின்னர் குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இறைவனுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்துவிட்டு வேண்டுதலை முழுமையாகச் சொல்லிவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். தீராமல் இருக்கும் கஷ்டங்களைக் கூட இந்த விரதத்தில் வேண்டுதலாக வைக்கலாம். தொடர்ந்து 14 வாரம் இந்த வேண்டுதலை நினைத்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வேண்டுதலை குறிக்கோளாக வைத்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது. வாரத்திற்கு வேண்டுதலை மாற்றக்கூடாது. உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் முழுமையாக அந்த நாள் முழுவதும் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டுவிட்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக பசும்பாலால் செய்யப்பட்ட தயிர் சாதத்தை சாப்பிட்டு விரதம் மேற்கொண்டால் மேலும் சிறப்பாகும். சாப்பிடும் உணவில் உப்பில்லாமல் சாப்பிட்டால் மேலும் சிறப்பு எனக் கூறப்படுகிறது. வேலைக்குச் செல்லாமல் வீட்டில் இருப்பவர்களாக இருந்தால் குலதெய்வத்தின் திருநாமத்தை நாள் முழுக்க உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். அதே சமயம் வீட்டில் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். சில்வர் பாத்திரம் தவிர்த்து
மற்ற எந்த பாத்திரமாக இருந்தாலும் பூஜை அறையில் வைத்து அதில் ஒரு நாணயத்தை வைத்து மனம் உருகி உங்களது வேண்டுதலை மாலை நேரத்தில் செய்ய வேண்டும். பின்னர் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு உங்களது விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். ஒருவேளை தயிர் சாதம் சாப்பிடுவதோடு உங்களது விரதத்தை மேற்கொள்வது சிறந்தது. முழுமையாக 14 உங்களது விரதத்தை முடித்துவிட்ட பிறகு அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு குலதெய்வ கோயிலுக்குச் சென்று அதனை அங்கே செலுத்திவிடலாம். நம்பிக்கையோடு இந்த விரதத்தை மேற்கொண்டு பிரார்த்தனை செய்தால் கட்டாயம் இதன் பலன்கள் பின்னர் தெரியும் என ஆன்மீகம் கூறுகிறது. அதே சமயம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனை நிறைவேற்றும் பணியே குலதெய்வத்தின் பணியாகும்.